ஏசப்பாவுக்கு கோடான கோடி சோதர நன்றியில ஏறெடுக்கும். இப்ப நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன். என் குடும்பத்தையே சாட்சி அனுப்பிக்கிறார் ஏசப்பா. நான் கவுண்டர் குடும்பம், கவுண்டர்ல இருந்து வெளியே வந்தோம். கர்த்தர் எங்க குடும்பத்தையே தெரிஞ்சுக்கினாரு. எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னா, என் பையன் தான் சாட்சி. பக்கத்துல இருக்கிறது தான் என் பையனை கொண்டுதான் ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். என் பையனுக்கு 7 வயசு இருக்கும். இப்ப என் பையனுக்கு 16 வயசு ஆகுது. 7 வயசுல என் பையனுக்கு ஒரே தலைவலி. தினந்தோறும் ஸ்கூல் போயிட்டு பத்துக்குன்னு அழுதுட்டே இருப்பான். நாங்க வேலைக்கு போவோம், போயிட்டு அழுதுட்டே தான் இருப்பான். நாங்க முழுக்க முழுக்க இந்த ஒரு பூஜை கூட விட மாட்டோம். அப்படியே என் பையனுக்கு மறுநாள் மாலை போடுறேன்பா, சபரிமலைக்கு போகணும்னு சொல்லினே இருந்தோம். தலைவலின்ட்டு சரி இருப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு மறுநாளே உனக்கு மாலை போடுறேன் அப்படின்னு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். கண்ணு செக் பண்றப்போ கண்ணுக்குள்ள கட்டி அப்படின்னாங்க. என் பையனுக்கு 7 வயசு. அப்ப கண்ணுக்குள்ள கட்டி இருக்குது செக் பண்ணி ஸ்கேன் பண்ணதுல கண்ணுக்கு உள்புறமும் இல்ல, கண்ணுக்கு வெளிப்புறமும் இல்ல, கண்ணுக்குள்ள இருக்கிற நரம்புல கட்டி, கர்ப்பத்திலேயே உருவான கட்டின்னு சொல்லிட்டாங்க. சின்ன ஹாஸ்பிட்டல் பார்த்தோம், பெரிய ஹாஸ்பிட்டல், சென்னைக்கு போனோம். சென்னை 1 மாசம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு சுத்திட்டு இருந்தேன் பையனை வச்சுக்கின்னு. சங்கர நேத்ராலி ஹாஸ்பிட்டல்ல US டாக்டர் சொல்லிட்டாரு, பிள்ளைக்கு கண் ஆபரேஷன் பண்ணா சுத்தமா பார்வையே போயிடும் அப்படின்ட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சார். என் தம்பி சென்னையில பாஸ்டா இருக்காப்ல. அவர் கர்த்தர் நம்புக்கா, கர்த்தரை பிடிச்சுக்கோ, உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்ணுல கத்தியே வைக்க மாட்டாங்க அப்படின்னாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் நம்ம சொல்லணும்னா உறுதிமொழி எடுத்தேன். எப்படின்னா, அப்பதான் என் பிள்ளைய மடியில போட்டுன்னு அப்பதான் அழுது, ஏசப்பா, எங்க மாமியார் வீட்டு சைடும் நிறைய ஜனம், அம்மா வீட்டு சைடும் நிறைய ஜனம். இருந்தாலும் அந்த நேரத்துல என் கூட யாருமே இல்லை. ஹாஸ்பிட்டல மடியில வச்சுட்டு அழுத, ஏசப்பா, எங்க கண்ணீரை தொடக்க எந்த மனுஷனும் வரல, ஆனா நீங்க இருக்கிறீங்க. என் பிள்ளைய உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், நான் உங்களை ஏத்துக்கிறேன். என் பிள்ளைய சுகத்தை கொடுங்க, என் பிள்ளை கண்ணில் கத்தி படக்கூடாது, நான் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அது ஜோம் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்ட் டாக்டர் கூப்பிட்டாங்க. உள்ள போனோம். உங்க பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, பண்ணாலும் பார்வை போயிடும், வேணாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அப்பவே ஒரு நன்றி சொல்லிட்டு வெளில வந்தோம். அன்னையிலேருந்து இன்ன வரலாம் நாங்கள் கர்த்தரை நம்புறோம். சர்ச்சுக்கு மட்டும் தான் போனோம். 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். ஆனா ஒரு மாத்திரை, ஒரு ஊசி போடல கண்ணுக்காக. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் மொத்தம் எடுத்துன்னு அப்பவே தூக்கி விசிறி அடிச்சேன். வெளில என் ஊருக்கு தூக்கி போட்டு, இனி இந்த கண்ணுக்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், என் பிள்ளைய நீங்க தான் வழி நடத்தணும், என் பிள்ளைக்கு சுகத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு அவரை பிடிச்சிக்கிறேன். இன்ன வரலாம் என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. இன்னமும் என் பிள்ளைய நாங்களும் சாட்சியா நிக்கிறோம். இனிமேலும் அவரை நாங்க பிடிச்சிப்போம், அவரு தான் எங்களை நடத்துவார். இந்த சாட்சியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.